இன்னைக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. இப்போ இசைத்துறையில மகள் வந்துட்டாங்க, மகன் வந்துட்டாரு, பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவர் வந்து இங்க ரெட் ஹில்ஸ்ல ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒண்ணு ஹாலிவுட் தரத்துக்கு உருவாக்கி, ஸோ அதற்கான வேலைகள்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நடுவுல ஒரு சின்ன தொய்வு இருந்துச்சு. அவருடைய இசை பயணத்துல ஒரு சின்ன தொய்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தி படங்கள்ல பெருசா கவனம் செலுத்தாம தமிழுக்கு வந்தாரு. இங்க நெறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப மீண்டும் வந்து ஒரு பரபரப்பான இசையமைப்பாளரா மாறிட்டாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவரு அவங்களோட தொடர்பு கொள்வது, பேசுவது இது எல்லாமே ஒரு பெரிய இடைவெளி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமா சேர்ந்து வந்த பிரச்சனை தான். ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவுல கன்னாபின்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. அதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஒரு ஒரு 2 கையிலையும் அப்படி ஆஸ்கார் விருதை வாங்கிட்டு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு மகா கலைஞனுக்கு நாம குடுக்குற மரியாதை இதுதானா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது.